ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்த். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அல்காரிதம் அனாலிசிஸ் சப்ஜெக்டில் உள்ள ஹஃப்மேன் கோடிங்னு ஒரு பார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹஃப்மேன் கோடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹஃப்மேன் கோடிங் கான்செப்ட் மட்டும் நான் ஓவராலாக சொல்லிடுறேன். ஸோ இந்த ஹஃப்மேன் கோடிங்கிறது எப்படின்னா, நமக்கு வந்து இப்போ நார்மலாக ஒரு கேரக்டர் செட்ஸ் இருக்கும். கேரக்டர் செட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ கேரக்டர்னா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் RAINY ரெய்னின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கான ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ சப்போஸ் நான் வந்து 10 கொடுத்துக்கிறேன், 4 2 6 8 இது கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது கொடுத்துட்டு இதுக்கான ரூல்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ரூல்ஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் செட் வந்து என்னன்னா அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா, இந்த அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷனான அந்த அடிஷன் வந்து ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அகெயின் என்ன பண்ணணும்னா, அகெயின் இந்த ஸ்டெப்பான அசெண்டிங் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும். பண்ணிவிட்டு நமக்கு லாஸ்ட்டாக என்ன ஃபார்மேட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரீ ஃபார்மேட் மாதிரி கிடைக்கும். ஓகேவா? அந்த ட்ரீ ஃபார்மேட் மாதிரி கிடைக்கும். அதாவது நம்ம நார்மலாக அந்த பைனரி சிஸ்டத்தில் பண்ணோம்னா, அதாவது எப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து லோயஸ்ட் வேல்யூ ப்ளேஸ் பண்ணணும், ரைட் சைடு வந்து ஹையஸ்ட் வேல்யூ ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் அதோட கான்செப்ட். அதே மாதிரி இந்த ட்ரீயில் லெஃப்ட் சைடு வேல்யூக்கு வந்து நம்ம 0s ப்ளேஸ் பண்ணணும், ரைட் சைடு வேல்யூஸ் பண்ணோம் நம்ம 1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை நம்ம ஃபர்தராக நம்ம சம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த அசெண்டிங் ஆர்டரில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு எனக்கு ஐ இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஐக்கு வந்து நம்ம இப்படி பாக்ஸ் போட்டு 2ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, A 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2 4 6. N வந்து 6. நெக்ஸ்ட் ஒய் வந்து 8. நெக்ஸ்ட்டு ஆர் வந்து 10. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து இதை மொதல் 2 வேல்யூ இருக்குல்ல, இந்த மொதல் 2 வேல்யூ நம்ம வந்து அடிஷன் பண்ணணும். ஸோ 2 + 4 6. ஓகேவா? என்ன சொன்னால் 2 + 4 6. ஸோ 6 அப்படி போட்டுட்டு ரிமைனிங் இதோட ட்ரீ மாதிரி போட்டுட்டு எனது ஐக்கு வந்து 2, அதே மாதிரி ஏக்கு வந்து 4. ஸோ அப்போ இது 6 ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. அகைன் நம்ம எங்கே போடணும், அதே இது 6 தான். 6 நார்மலி அதே ப்ளேஸில் தான் இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து அப்படியே இறக்கி கொண்டு வந்துட்டு N வந்து 6. ஸோ ஒய் வந்து 8. நெக்ஸ்ட் ஆர் வந்து 10. ஓகேவா? இதுதான் ஸ்டெப் 1. இது ஸ்டெப் 2. இதுக்கடுத்து நம்ம இதே மாதிரி ஸ்டெப்பை திரும்பி எடுத்து எழுதணும். அதுதான் நமக்கு ஸ்டெப் 3. எடுத்து எழுதியாச்சு. ஸோ நான் எடுத்து எழுதலை, அதனால் இது அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அகைன் இந்த வேல்யூ நம்ம வந்து அடிஷன் பண்ணணும். ஸோ 6 + 6 என்னது 12. ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். ரீப்ளேஸ் பண்ணுறப்ப என்னது சேம் வேல்யூவாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து லெஃப்ட் சைட் 6, இதை வந்து நம்ம IE 2 A 4, இங்கே வந்து அகெயின் N பார் 6. இப்போ நம்ம இது வந்து ஸ்டெப் 4. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இது அகெயின் இதை நம்ம எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சு. ஸோ நமக்கு ஒய். ஓகேவா? ஸோ ஒய் 8 ஆர் 10 ஒரு எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த 2 வேல்யூ நம்ம அடிஷன் பண்ணோம். இதுதான் அது நமக்கு ஸ்டெப் 5. ஓகேவா? ஸ்டெப் 5 என்ன, ஸோ ஸ்டெப் 5 என்ன பண்ணுறோம்னா, இதில் என்ன பண்ணுறோம்னா அகெயின் இந்த 2 வேல்யூ நம்ம வந்து அடிஷன் பண்ணோம். அதாவது 12 + 8 20. ஓகேவா? ஸோ 20. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ வந்து 12 தான் நம்ம வந்து லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒய் வேல்யூ இருக்குல்ல, ஒய் வேல்யூ வந்து நம்ம வந்து 8 சைடை ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னது, இந்த 12 வேல்யூ வந்து நம்ம ரைட் சைடு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 6 8
A2 A4 n bar 6 இதை நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வேல்யூ என்னது, இதை நம்ம அப்படியே இதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா, இதை வந்து r/10. ஓகேவா, இப்போ இந்த 2 வேல்யூ தான் இருக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட் 6th ஸ்டெப்போட முடிஞ்சிடும். அது அப்படின்னா இப்போ 20யும் 10ஐயும் நம்ம அடிஷன் பண்ணணும். ஓகேவா, ஸோ நம்ம 20 10ஐ ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நமக்கு வேல்யூ வந்து 30. இங்கே நமக்கு என்ன இருந்துச்சு 20 12 6 n bar 6. ஓகேவா, ஸோ அப்போ இந்த 6 வந்து நம்ம என்ன பண்ணணும், இது I2 A4 I2 A4. ஓகேவா, ஸோ அந்த 30 இங்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும் 10 6 10. ஓகேவா, ஆனால் அது இப்படி பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு பார்த்தோம்னா தப்பு தான். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இது 10 வந்து நமக்கு வந்து லீஸ்ட் நம்பர். இது வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடு தான் ரீப்ளேஸ் பண்ணணும். லீஸ்ட் வேல்யூ ஷுட் பி ரிசைட் ஆன் லெஃப்ட். ஓகேவா, அதாவது லீஸ்ட் வேல்யூ ஷுட் பி ரிசைட் ஆன் லெஃப்ட். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து இப்போ ஹையர் வேல்யூ தான் நமக்கு வந்து ஹை வேல்யூ வந்து நமக்கு வந்து ரைட் சைடில் ரீப்ளேஸ் ஆகும். ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணால் அப்படியே ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதுனா போதும். அதாவது 30. ஸோ இங்கே ரிமைனிங் வந்து என்னது r/10 20 y/8 y/8 ரிமைனிங் வந்து என்னது 12 6 n/6 I/2 A/4 A/4. இதுக்கு அடுத்து இப்போ இவ்வளோ தூரம் ட்ரீ ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு எல்லா பாசிபிலிட்டி கேசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ 30 வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஹஃப்மேன் கோடிங் இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹஃப்மேன் கோடிங் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஹஃப்மேன் கோடிங்க்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். கேரக்டர்ஸ் என்னென்ன சொல்லியிருந்தோம், RAINY ரெய்னி. ஓகேவா, ஸோ கோடு என்ன சொன்னேன், லெஃப்ட்டு போகணுன்னா நம்ம என்ன வேல்யூ சொல்லியிருந்தோம் 0, ரைட்னா 1. ஓகேவா, லெஃப்ட்டுக்கு 0, ரைட்டுக்கு 1. ஓகேவா, சரி. இப்போ இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு போகணும், ஆருக்கு போகணும். ஆருக்கு வந்து இங்கே இருந்த இதுதான் நமக்கு வந்து ஸ்டார்ட் நோடு. ஸோ இதில் வந்து நமக்கு ஆருக்கு போகணும். அது லெஃப்ட்டுக்கு என்ன சொல்லியிருந்தோம் 0 சொல்லியிருந்தோம். ஸோ லெஃப்ட்டுக்கு 30லேருந்து 0 பண்ணால் 0. ஓகேவா, ஒரே வேல்யூ தான். ஸோ இது ஏக்கு போகணும். ஏக்கு போகணுன்னா என்னது, இங்கே இது நம்ம ஸ்டார்டிங் நோட்லேருந்து பார்க்கணும். ஸோ ஸ்டார்டிங் நோட், ஸோ 30 இங்கே இங்கே இருக்குது. ஸோ அப்போ நம்ம ரைட்டுக்கு என்ன சொன்னோம் 1 1 1 0 1. ஓகேவா, அதாவது 1 1 0 1 1 0 1. ஓகேவா, ஸோ 1 1 0 1 இதுதான் அதுக்கான ஹஃப்மேன் கோடு. ஓகேவா, நம்ம முன்னாடி ஹஃப்மேன் கோட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்னது ஐக்கு எங்கிட்ட போகணும், இங்கிட்டு. ஓகேவா, ஸோ 1 1 0 0, அதாவது 1 1 0 0 1 1 0 0. ஓகேவா, எடுத்துயாச்சு. பார்க்கணும் எண்ணுக்கு பார்க்கணும். ஸோ எண்ணுக்கு இங்கே இருக்குது ஸ்டார்டிங் நோட். ஸோ எண் இங்கே இருக்கிறது பார்த்தோம்னா நமக்கு இங்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், ரைட்டுக்கு 1. ஸோ 1 1 1. ஓகேவா, அதான் எண்ணுக்கு 1 1 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், ஒய்க்கு பார்க்கணும். ஸோ 0 1 0. ஓகேவா, ரைட்டுக்கு 1 லெஃப்ட்டுக்கு 0. ஸோ 1 0 1 0. ஓகேவா, ஸோ இதுதான் ஹஃப்மேன் கோடு. ஓகேவா, ஸோ இவ்வளோ ட்ராவல் பண்ணி நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன ஃபைன் பண்ண போகிறோம், நமக்கு அந்த ஹஃப்மேன் கோடுக்கானது ஃபைன் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ ட்ரீ ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் மறக்கக்கூடாது. அது என்னென்னா லெஃப்ட்டுக்கு 0 ரைட்டுக்கு 1. அதே மாதிரி இதையும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம்னா செம்மே கன்ஃபியூஸ் ஆகிடும். அதாவது லீஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு வந்து லெஃப்ட்டில் தான் ரிசைட் பண்ணணும், ஹையஸ்ட் வேல்யூ இன்றைக்கி நம்ம ரைட் சைடு தான் ரிசைட் பண்ணணும்.